Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. திருப்பரங்குன்றம் அப்படின்னாலே அது வந்து ஆறுபடை வீடில் ஒரு வீடு. அந்த இடத்துல வந்து ஒரு கலப்பு திருமணத்தை வந்து அங்கே ஆதரித்து உட்கார்றாரு பண்ணக்கூடிய அந்த கும்பல், ராஜா கும்பல். முருகனை போயிட்டு நாங்கள் தானே முருகனுக்கு சொந்தக்காரன்னு வர்றாங்க. இது அரசியலுக்காக எப்படி வந்து அயோத்தியில் வந்து அங்கே பிரச்சனையை பண்ணி இங்கே தாண்டா பிறந்தார் ராமர்னு சொல்லி ரகலை பண்ணிட்டு அந்த இடத்துல போய் இன்னைக்கு ஆட்சியை பிடித்திருக்கிறார் என்றால் ஒரே காரணம் அந்த ராமர். அந்த ராமர் ஃபார்முலாவை இங்கே வந்து ராமர்னு சொன்னால் எந்த ஒரு ராமர்னு கேட்பாங்க. அதனால் இங்கே வந்து முருகரை எடுக்கிறாங்க. நீங்கள் உங்களெல்லாம் திருப்பரங்குன்றம் சொல்லுவீங்க, அது திருப்பறைக்குன்றம் தான் வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கு பறையர்கள் அடர்த்தியாக வாழக்கூடியவர்கள், அவருடைய இறைவனாக ஒரு வழிகாட்டியாக முருகனை வைத்து வழிபடுகிறார்கள். அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அப்போ அதை வச்சு நீ கலவரம் பண்ணுறாள். உண்மையிலே இறை பக்தி இருந்தால் நீ எங்கே ஏற்றணும்? கீழே ஏற்றணும், முருகர்கிட்ட ஏற்றணும். அங்கே மேலே ஒரு கோயில் இருக்குல்ல, அவர்கிட்ட போய் ஏற்றணும். சிக்கந்தர் இதுக்கு நேரம் ஏற்றுறேன்னா நாளை கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதை திட்டமிடுகிறாய். அதை பயன்படுத்தி அங்கே இருக்கிற யாரு நம்ம ராஜா திருமாவளவனை கை செய்ய முடியுமா அப்படின்ற. எங்களை ஏன்டா கைது பண்ண? எங்களை இருக்கிற வம்புக்கு தேவையில்லாமலுக்கு இருக்கிற எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு பிரச்சனைனா நீ தானே உன் பிரச்சனை தீர்க்கணும். நீதிமன்றம் சொன்னதை நடைமுறைப்படுத்தவில்லை, தவறு அப்படி சொன்னால் ஆணவ தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் 2018 தீர்ப்பு வழங்கியிருக்குது, பரிந்துரை வழங்கியிருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எந்த மாநில அரசாங்கமும் அமல்படுத்தவில்லை. இப்படி பல தீர்ப்புகள் இருக்குங்க. எதையும் நீங்க நடைமுறையெல்லாம் படுத்தல. அப்படி இருக்கும் பொழுது மலையில போய் சாமியை கும்பிட போல அங்க இருக்க சிக்கந்தருடைய பாயுடைய அந்த இடத்துல ஏதோ கொடி கட்டி இருக்குதான். அந்த கொடியை நாங்கள் அவுக்க போறோம்னு போறாங்க. இது எவ்வளவு பெரிய சேட்டை! சிக்கந்தர் மலைன்றது அங்கே ஒருத்தர் அடக்கம் செய்யப்பட்ட இடம். அந்த இடத்துல போய் நீ விளக்கு ஏற்றுவியா? அப்போ இதுலேருந்து தெரியுதா அவன் மம்புக்கு வர்றாங்கன்னு? ஏங்க முருகன் எல்லா இடத்துல தாங்க இருக்கிறாரு, இந்த இடத்துல தாண்டா வந்து ஏற்றுவேன்னு முருகன் கேட்கல. அப்போ அந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு போச்சு, இதில் விளக்கு ஏற்றப்பட்டால் அங்கு இந்த RSS கும்பல். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த திருப்பரங்குன்றம் விஷயம்னு தொடர்ந்து பெரும் சர்ச்சையாக போயிட்டுருக்கு. GR சாமி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, விளக்கேற்றலாம் அனுமதி கொடுத்தாலும் வந்து தமிழக அறநிலைத்துறை சார்பாக எந்த ஒரு முன்னெச்சரிக்கை சேகரிப்பாகவும் எடுக்கிறது இல்லை. திரு H. ராஜா அவர்களும் கைது செஞ்சுருக்காங்க. அது என்னதான் விஷயம்? திருப்பரங்குன்றம் அப்படின்னாலே அது வந்து ஆறுபடை வீடில் ஒரு வீடு, ரைட்டா? முருகர் வந்து வள்ளி அம்மா, வள்ளி தெரியுமில்ல, குறத்தி பெண்மகள் வள்ளியை திருமணம் செய்த பிறகு தேவையான ஏற்கனவே பண்ணிட்டாரு. வந்து பேர் 2 பேருமே அமைதியாக உட்கார வச்சு பார்த்தப்பட்ட ஒரு இடம். அப்போ அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு கலப்பு திருமணத்தை வந்து அங்கே ஆதரித்து உட்கார்றாரு. இப்போ வந்து முருகன் அது மாதிரி செஞ்சாருன்னா ஆணவ பண்ணக்கூடிய அந்த கும்பல், ராஜா கும்பல், ஆணவ எதிர்த்து களமாடக்கூடிய அந்த கும்பல், முருகனை போயிட்டு நாங்கள் தானே முருகனுக்கு சொந்தக்காரன்னு வர்றாங்க. அவங்க முருகனை ஆக்சுவலாக கும்பிடாதவங்க. அவங்க யாரை கும்பிடுவாங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு பெரிய பெரிய பெரும் தெய்வங்களை தான் வழங்குவாங்க. நம்மளை மாதிரி சிறு இறைவனை வழங்கக்கூடிய ஆட்கள் அல்ல. இது அரசியலுக்காக எப்படி வந்து அயோத்தியில் வந்து அங்கே பிரச்சனையை பண்ணி இங்கே தாண்டா பிறந்தார் ராமர்னு சொல்லி ரகலை பண்ணிவிட்டு அங்கே உத்தரப்பிரதேசத்தில் பல வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெறும். அந்த இடத்துல போய் இன்றைக்கி ஆட்சியை பிடித்திருக்கிறார் என்றால் ஒரே காரணம் அந்த ராமர். அந்த ராமர் ஃபார்முலாவை இங்கே வந்து ராமர்னு சொன்னால் எந்த ஒரு ராமர்னு கேட்பாங்க. இந்த விஜய் டிவி நடிக்கிறார் அந்த ராமர்னு கேட்டுருவாங்க. அதனால் இங்கே வந்து முருகரை எடுக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 80 விழுக்காடு வந்து முருகருக்கு மாலை போட்டிருப்பாங்க. மாலை போட்டு கோயிலுக்கு போடாட்டு முருகா எங்களை காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க. இதான் யதார்த்தம். அப்போ அந்த முருகனை எடுத்து வம்பை இழுக்க வேண்டும் என்பதற்காகவே, அதுவும் தேர்தல் வருகிறது என்பதற்காகவே திட்டமிட்டு ரகலை பண்ணணும், பிரச்சனை பண்ணணும் பண்ணுறாங்க. அந்த திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் உங்களெல்லாம் திருப்பரங்குன்றம் சொல்லுவீங்க, அது திருப்பறைக்குன்றம் தான் வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கு பறையர்கள் அடர்த்தியாக வாழக்கூடியவர்கள், அவருடைய இறைவனாக ஒரு வழிகாட்டியாக முருகனை வைத்து வழிபடுகிறார்கள். வெறும் பறையர்கள் மட்டுமல்ல, அனைத்து தமிழ் சமுதாயமும் அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவு பிரச்சனை எதுவுமே இல்லை. ஆனால் இவங்க கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, சிக்கந்தர் பாய்னா அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் மேலே இருந்திருக்காரு, அவருக்கு இங்கே முருகனுக்கு சம்மந்தம் இல்லை, அவர் பாட்டுக்கு மேலே தனியாக இருக்கிறாரு. அங்கே போயிட்டு இதுதாண்டா எங்கள் இடம், இங்கே தாண்டா நாங்கள் வந்து தீபத்தை ஏற்றுவோம் அப்படின்னு எதில் சேட்டலைட்டு, அது என்ன இன்னும் சொல்ல போனால் தியோடலைட் ஸ்டேஷன்,
தியோலரைட் ஸ்டேஷன் என்பது என்னென்னா சர்வே பண்ணுறது. ஒரு அந்த மலை வந்து சி லெவல்லேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது, ஆர்எல் ரெடியூஸ் லெவல். நான் சிவில் இன்ஜினியர், எனக்கு தெரியும். நான் தான் முதல்ல சொன்னேன், அது வந்து அந்த தூண் வந்து விளக்கு தூண் அல்ல, அது ஒரு தியோலரைட் ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னாலும் சங்கத்தமிழில் தான். அங்கே இருக்கிற பெஞ்சு மார்க் பாயிண்டே அங்கே இருக்குது. நான் பார்த்த முதல் நாளே சொன்னேன், பேப்பரில் பார்த்துட்டு நானும் நேரடியாக போயிருக்கிறேன். அப்போ அதை வச்சு நீ கலவரம் பண்ணுறாள். உண்மையிலே இறை பக்தி இருந்தால் நீ எங்கே ஏற்றணும்? கீழே ஏற்றணும், முருகர்கிட்ட ஏற்றணும். அங்கே மேலே ஒரு கோயில் இருக்குல்ல, அவர்கிட்ட போய் ஏற்றணும். சிக்கந்தர் இதுக்கு நேரம் ஏற்றுறேன்னா நாளை கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதை திட்டமிடுகிறாய். அதை பார்த்துட்டு தமிழக அரசாங்கம் முறையாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதுக்கு தீர்ப்பு சொன்ன நீதிபதி யாருன்னா ஒரு எனக்கு தெரியும். அவரை வந்து நீங்கள் அவர் நீதிபதி கூட நல்ல எண்ணத்தில் கூட கொடுத்துருக்கலாம், ஒருவேளை இறை வழிபாட்டு எண்ணத்தில் கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்தி அங்கே இருக்கிற யார் நம்ம ராஜா பிரச்சனை ஏறக்கூட முடிஞ்சு போச்சுன்னா மேலே போக மாட்டான்னு நேற்று போகிறேன். நீ போப்பா சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கும்பிடு, அரசாங்கம் பிடிச்சுன்னா உள்ளே போ. ஆனால் நீ என்ன பண்ண, மடிக்கு மறைச்சி நிப்பாட்டும் பொழுது போலீஸு வம்புக்கு எங்களை இழுக்கிற, எங்களை கைது பண்ணுற, திருமாவை கைது பண்ண அப்படின்னு பைத்தியமாக உளறிக்கிட்டு இருக்கிற. ஏற்கனவே நீ பைத்தியம் முடிச்சாலுன்னு தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுக்கே நீ ஏற்றுக்க முடியாத ஒரு சந்து. ஆனால் அங்கே என்ன டயலாக் சொல்கிற, திருமாவளவனை கைது செய்ய முடியுமா அப்படின்ற. எங்களை ஏன்டா கைது பண்ண, எங்களை இருக்கிற வம்புக்கு தேவையில்லாமலுக்கு இருக்கிற, எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு பிரச்சனைனா நீ தானே உன் பிரச்சனை தீர்க்கணும். எங்களை இழுக்கிறேன்னா சம்மந்தம் இல்லாமல். அப்போ உனக்கு எவ்வளவு திமிரு, உன்னை எவனும் கண்டுக்கிறல. அதனால போய் முருகனை போய் நீ பேசி முருகன் வந்து உன்னை காப்பாற்றுவார நீ போகிற. அடுத்து எங்களை பேசுகிற. திருமாவளவன் பேசுனா பல பேர் நம்மளை பற்றி பேசுவாங்க, நம்ம ஒரு பேசும் பொருளாகும். இப்போ சீட்டு வேறு வாங்கினா நல்லாயிருக்கும், எப்படி ஜெயிக்க மாட்டேன் அது வேறு பிரச்சனை. சாதாரண அந்த ஒரு எலெக்ஷன்லேயும் தோற்று போனேன். ஆனால் இப்போ ஒரு சீட்டை கிட்ட வேணால் ஒரு அமௌண்ட்டை போடலாம். இப்போ கடைசி எலெக்ஷன் நிற்கும்போது பெரிய அமௌண்ட்டை போட்டு காரைக்குள்ளே வீடு வாங்கிட்டு எனக்கு நண்பர்கள்லாம் சொன்னாங்க. இதில் 2 மணி ஒரு அமௌண்ட்டை பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் சம்மந்தமே இல்லாமல் நீ போய் ஏறுற. தீர்ப்பு வந்து என்னன்னா டைரக்ஷன் கொடுக்கும்போது அதை போலீஸும் ஃபாலோ பண்ணல, வந்து கலெக்டரும் ஃபாலோ பண்ணல. அவங்க மேலே தான் தப்பு இருக்குது. நீங்கள் பக்தர்களாக தான் ஹெச் ராஜா பார்க்கணும். நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் பார்க்குறீங்க? அப்படி தாங்க வந்து நடந்துச்சு. அங்கே அயோத்தி பிரச்சனை அதே மாதிரி தான் வந்துச்சு. அயோத்தி பிரச்சனை நீதிமன்றத்தில் கடைசி நீதிபதி என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியுமில்ல? இடித்தது தப்பு, இருந்தாலும் நம்பிக்கையின் மூலமாக நான் தீர்ப்பை வழங்குகிறேன். அப்போ இடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துச்சு அந்த உத்தரப்பிரதேச அரசாங்கம் அந்த காலகட்டத்தில். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் இதை முன்னுணர்ந்து இது நடக்கிறது தப்பு, இதனால் பெரிய கலவரங்கள் உருவாகலாம், வேண்டாம்னு தடுத்திருக்கிறார். இன்றைக்கி நீதிமன்றம் யாருக்காக? மக்களுக்காக. இந்த நீதிபதிக்கெல்லாம் முக்கியமான நீதிபதி யாருன்னா புரட்சி அம்பேத்கர். சட்டத்தை எழுதின அவரே சொல்கிறாரு, நீதிமன்ற தீர்ப்பை நான் வழங்குகிறேன், வரவேற்கிறேன். அதற்காக அதில் குற்றம் இருந்தால் அதை நான் விமர்சனம் செய்யாமல் இருக்க முடியாது. சொன்னது யார்? புரட்சியாளர் அம்பேத்கர். நம்ம தான் செத்து போனான்னா நம்ம அந்த பக்கத்தே போக மாட்டோமே, கோயிலுக்கு போயிட்டே கொண்டு போக மாட்டோமே. யாராவது நம்ம குடும்பத்தில் ஒரு செத்து போனான்னா நம்ம தான் 1 வருஷத்துக்கு கோயிலையும் நுழைய மாட்டோமே. அப்போ ஒரு சிக்கந்தர் மலைன்றது அங்கே ஒருத்தர் அடக்கம் செய்யப்பட்ட இடம். அந்த இடத்துல போய் நீ விளக்கு ஏற்றுவியா? அப்போ இதுலேருந்து தெரியுது அவன் மம்புக்கு வர்றாங்கன்னு. ஏங்க முருகன் எல்லா இடத்துல தாங்க இருக்கிறாரு. முருகன் இப்போ இங்கே இல்லையா? உங்கள் ஆஃபீஸில் முருகன் இல்லையா? முருகன் என்பவர் வந்து அது ஒரு பெரும் பரம்பொருள், அது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது. இந்த இடத்துல தாண்டா வந்து ஏற்றுவேன்னு முருகன் கேட்கல. அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அவரே கலப்பு திருமணம் பண்ணவர் இருந்தாருன்னா அவர் ஆணவ கொலை பண்ணியிருப்பாங்க. அவங்க டயலாக் பேசியிருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரிய இப்போ தலைவர் ஸ்டாலின் மேலே சில முரண்கள் நானே சொல்லியிருக்கேன்ல, ஒரு சிலர் தப்பு செய்கிறாரா அப்படின்னு. கரெக்டாக தீர்ப்பு அவரே கரெக்டாக சொன்னாலும் அமைச்சர் பெருமக்கள் இல்லை அதிகாரிகள் ஒழுங்கு செய்யலைன்னு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த விஷயத்தில் தமிழக முதல்வர் உண்மையிலேயே வந்து நேர்மையாக மக்களுக்காக களமாடினார். இன்னும் சொல்லப்போனால் வருங்காலங்கள் எதுவும் கலவரங்கள் உருவாகவும் முன்னுணர்ந்து தடுத்திருக்கிறார். இது மாதிரி ஒரு தலைமை ஸ்டாலினை மாதிரி ஒரு அந்த காலத்தில் உத்தரப்பிரதேசம் இருந்திருந்தால் இன்னைக்கு பிஜேபி வந்திருக்காது. அவங்க வாட்டி விட்டுட்டாங்க, இடிச்சுக்கங்கடா, உடச்சுங்கடான்னு. உடச்சி தப்பு தானே? அது மாதிரி திட்டம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி மட்டும் அவர் விளக்கை ஏற்ற விட்டுருந்தாருன்னா அப்படி விளக்கை ஏற்றி முடிச்சுட்டு அப்படி சொல்லுவாங்க, இந்த சிக்கந்தர் மலையே எங்களுக்கு தான் சொந்தம், இதுக்கு எதுக்கு இந்த மேலே இவர் இருக்கார், இவருக்கு அடுத்த மலை கொண்டு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது. ஆனால் நல்லா செஞ்சுருக்க பாராட்டு. இந்த நேரத்தில் வந்து தமிழக முதல்வரை நான் பாராட்டுகிறேன் இந்த செயலை. ஆகவே இங்கே விளக்கு ஏற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சொன்ன விஷயத்தை இப்போ வழக்கு போட்டு கிட்டத்தட்ட போயிருந்து ஜிஆர் சுவாமி தீர்ப்பும் கொடுத்துருக்காரு. இந்த வந்து நீங்கள் சொல்கிறது தப்புன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, உங்கள் ஸ்டேட்மெண்ட் புரியல எனக்கு. தப்பு தான் பிரதர். நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்றக்கா எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம்னா நான் கேட்குற அமைதியை கட் பண்ணக்கூடாது. நீதிமன்றம் சொன்னதை நடைமுறைப்படுத்தவில்லை, தவறு அப்படி சொன்னால் ஆணவ தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் 2018 தீர்ப்பு வழங்கியிருக்குது, பரிந்துரை வழங்கியிருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கிற எந்த மாநில அரசாங்கமும் அமல்படுத்தவில்லை. நம்பர் 1. நம்பர் 2,
பஞ்சமி நிலங்களை நீங்கள் பிடுங்கி மக்கள்கிட்ட, அந்த ஏழை மக்கள்கிட்ட ஒப்படைங்க, தலித் மக்கள்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கு. தீர்ப்பை காட்டட்டுமா? அதே மாதிரி மேல்பாதியில் இருக்கிற அந்த கோயிலுக்குள்ள தலித்துகளை கூட்டி போங்க அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. தீர்ப்பை நான் சொல்லட்டுமா? இப்படி பல தீர்ப்புகள் இருக்குங்க. எதையும் நீங்கள் நடைமுறையெல்லாம் படுத்தலை. தமிழ்நாடு அரசாங்கம் மட்டுமல்ல, இந்திய அரசாங்கமே அமுல்படுத்துவதில்லை. இல்ல பல அப்படி தீர்ப்புகள் இருக்கும் பொழுது நீ இதுக்கு மட்டும் என்ன எதுக்குன்னு கேட்டுக்கிறீங்க. இது நல்லது செஞ்சிருக்கிறாருங்க, உண்மையிலே சொல்கிறேங்க. அவர் மட்டும் அன்னைக்கு சேருப்பா நீதிமன்றம் சொல்லிச்சு, அப்போ நீதிபதி சொல்கிறா கேட்கணுமா, நாங்கள் மட்டும் விளக்க ஏற்றிருந்தா இந்த ராஜா நேரம் அங்கே பாஞ்சிருக்கு. எங்கே பாஞ்சிருக்கு அங்கே? இப்போ அது என்னம்மா கேட்டிருக்கு? உண்மையிலே வந்து தப்பாக எடுக்காங்க பிரதர். சீரியஸாக நைட்லாம் அவர் சுற்றுறாங்க, எங்கடா அந்த ஆள் இருக்கிறான்னு எங்கிட்ட தேடி எடுத்துடுறாங்க. உண்மையிலேயே நான் விளையாட்டுக்காக சொல்கிறேன், ஆனால் ஆஃப் பண்ணியிருக்கிறேன். எங்கள் தலைவர் சொல்லி அதெல்லாம் இது செஞ்சிடாங்கடா, அமைதியாக இருக்குன்னு. அந்த என்ன பண்ணியிருக்குன்னா, மலையில் போய் சாமியை கும்பிட போல அங்கே இருக்க சிக்கந்தருடைய பாயுடைய அந்த இடத்துல ஏதோ கொடி கட்டி இருக்குதான். அந்த கொடியை நாங்கள் அவுக்க போகிறோம்னு போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய சேட்டை ஏண்டா! அவன் இங்கே வந்து இந்த இப்போ இங்கே இருக்குது. இந்த இப்போ பாருங்கள், சென்னையில் வந்து தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நீ போயிருக்க முடியாதாடா? அவன் இந்து தானடா, அங்கே போக மாட்டேறீங்க. ஏன் வேங்கவையில் பிரச்சனை இருக்குது, அங்கே போக முடியாது? அவன் இந்து தானே, அவன் பாரு அதுக்குள்ளேயே கலந்துருக்கிறேன். அதை வந்து ஆளுங்கட்சி ஒன்றும் வழக்கு எடுக்கலை, அதை வந்து மாட்டி விட்டுருச்சு, அங்கே போய் போராட வேண்டியது தானே. இது பிரதர், நான் சொல்கிறேன்ல பிரதர், முருகனை வச்சு அரசியல் பண்ண விரும்புகிறாங்க. முருகன் டேஞ்சரான ஆள். ராமர் மாதிரி அவர் சாத்தியவாதி அல்ல. இவர் வந்து கண்ணிலே குத்தி விட்ருவார். அவர் கையிலே வந்து இது வச்சிருக்கிறாரு வில்லம்புலாம் வச்சிருக்கிறாரு. டேஞ்சரான பார்ட்டி. முருகன்ட்ட விளையாடாதீங்க. அவர் சூரசம்ஹாரம் பண்ணுவதில் அவர் பெரிய கில்லாடி. ஆகையால் தயவு செய்து முருக கடவுள், அதாவது தமிழகத்திலே மட்டுமல்ல, இதை வச்சுதான் அந்த இந்து கோயில் வச்சுதான் வந்து அரசியல் பண்றன்ற மாதிரி நீங்க பேசுறீங்களே. அவங்க இந்து கோயிலுக்கு இந்த எங்க உரிமை இருக்கு, எங்க பாரம்பரியமா இதெல்லாம் பண்ணிருக்காங்க, எங்களை உரிமையை மீட்டெடுக்கிறோம்னு சொல்லிட்டு தானே போறாங்க. அங்க அவர் மட்டும் போல பரவாயில்லையே, அவர் மட்டும் போலியே, மத்த மக்கள் சார்ந்த மக்கள் பலரும் தானே அங்க மதுரை மக்களுமே பலருமே அதெல்லாம் பார்க்கல. நேற்று போன ஆள் யாருன்னா, நீங்க ஒரு படம் எடுத்துருக்குறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து, அது படம் தியேட்டரில் கூட போட முடியல. அந்த படத்துடைய தயாரிப்பாளர், அந்த படத்தில் நடித்த ராஜா, அவரோட அந்த படத்தில் வந்து ஒரு 5-6 பேர் அவங்க தான் இடத்துக்கு போயிருக்காங்க. பொதுமக்கள் செல்லவில்லை. பொதுமக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குன்னா, தமிழக முதல்வருக்கு இருக்குது, எங்கள் தலைவருக்கு இருக்குது. நாங்கள் தான் அதை எதிர்த்து நான் பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தினோம். அவங்க ஆக்சுவலாக கோவிலுக்கு போகிறாங்க. ஜென்ரலாக கோவில் போகிறவங்க கூட தடுக்கிறோம், யார் போனாலும் தடுப்போம். இப்போ தீர்ப்பு கொடுத்தா நிறைவேற்றவே கூடாதுன்ற மாதிரி தான் தமிழக அரசு பண்ணது. நான் அதுதான் பிரதர் சொன்னேன். ஒரு அரசாங்கம் என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வருங்காலங்களில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற முன்னுணர்வு தடுக்க வேண்டும். இதுதான் ஒரு அரசாங்கத்தின் முக்கியமான கடமை. அப்போ அந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு போச்சு, இதில் விலக்கு ஏற்றப்பட்டால் அங்கு இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் பிரச்சனையை வளர்ப்பாங்க. அப்போ பிரச்சனையை வளர்க்குற இடத்துல நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். அதனால் வந்து நீங்கள் பெருசாக அதை வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம், பெருசாக அதை சிந்திக்க வேண்டாம். ஒரு பெரிய கலவரத்தை தடுக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறீங்க. இப்போ பாருங்கள், இப்போ எங்கள் ஊருங்க, மதுரை தான் எங்கள் ஊர். நாங்கள் வந்து இதெல்லாம் கொண்டாடுவோம். அது பேர் என்ன, சித்திரை திருவிழா. அப்போல்லாம் வந்து நாங்கள் வந்து போய் சாமியை கும்பிட்டோம்னா அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் மோர் கொடுப்பாங்க, அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் தண்ணி அடிப்பாங்க. இதுதான் தமிழருடைய பண்பு, தமிழருடைய மரபு. தமிழர் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னவன் உலகத்திலே தமிழர்கள் தான். தீதும் என்றும் பிரதர வாரா, எந்த இலக்கணத்திலும் இல்லை, எந்த இலக்கியத்திலும் இல்லை, எந்த தத்துவத்திலும் இல்லை, பிற மொழியில். ஆனால் தமிழ் மொழியில் இருக்குது. உலகத்திலே உயர்ந்த மொழி தமிழ் மொழி, பழமையான மொழி தமிழ் மொழி அப்படின்னு அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க. செம்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழர்களின் கடவுள் தான், வழிகாட்டி தான் முருகர். ஆனால் முருகனை பேரை சொல்கிறதுக்கு ராஜாவுக்கு துப்பே இல்லை. வாயிலே இப்போ நாங்கள் வந்து குத்தி போடுவோம் சீரியஸாகவே. உனக்கு என்ன முருகனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்துக்கும் முருகருக்கு தான் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் ராஜாவை கேட்குறீங்க, அவரும் இந்து தானே பிரதர். நீ இந்துலேயும் 2 இந்து இருக்கிற. அப்போ நான் இந்து இல்லையா? நான் வந்து சிந்தா இல்லை பொந்தா? நானும் இந்து தான், கரெக்டாக. ஏன் இந்துனா, நான் மனிதர்களை மதிக்கக்கூடிய இந்து. அவங்க ஆர்எஸ்எஸ் கும்பல், அது தெரிஞ்சுக்கிறீங்க. அது இந்துல 2 பிரிவு இருக்காங்க. ஒன்று நம்ம இறை வழிபடால இறை பக்தியால். இப்போ 6 படை வீட்டுக்கு சென்று போய் வந்திருக்கிறேன். அடுத்து நான் இவரை பார்க்க போகிறேன், ஐயப்பனை. இப்படி பல ப்ரோக்ராம் போட்டு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இவங்க அப்படி இல்லை. நம்ம போய் நல்ல நாட்டுக்கு நல்ல புத்தி வரணும்னா, நமக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னா நம்ம போய் கும்பிடுவோம், நல்ல உடல்நிலை சரியாக இருக்கணும்னு கும்பிடுவோம். ஆனால் அவங்க போகிறது எதுக்குன்னா, இந்த நாட்டை எப்படி ஆட்டையை போடுறது, எப்படி இங்கே கலவரத்தை உருவாக்குவது, எப்படி சுருட்டுவது, பணங்களை சுருட்டுவது, எப்படி சாதியத்தை வந்து என்ன வந்து அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போவதுன்றத ஒரே புத்தியில் செயல்படுறாங்க. நீ ராமர்கிட்ட விளையாடி இருக்கலாம் தம்பி, கிருஷ்ண பரமாத்மாட்ட விளையாடுக்கலாம் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனுமான்கிட்ட கூட விளையாண்டுருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கிற சக்தி தெய்வத்தையும் விளையாண்டுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவு செய்து முருகன்கிட்ட விளையாடாது. முருகன் டேஞ்சர் பார்ட்டி. எங்கள் முருகன் உங்களை விட மாட்டார், பார்த்துக்குங்க. சரிங்க சார், பொறுத்திருந்து பார்ப்போம். திருப்பரங்குன்றம் மலை மேலே வந்து கண்டிப்பாக விலக்கு ஏற்றப்படுமா ஏற்றப்படாதான்னு பார்ப்போம். அதெல்லாம் ஏற்றவே முடியாது எப்போயுமே.
அதை மட்டும் சொல்லி நான் உடனே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Attica, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.